ஹலோ கைஸ், வெல்கம் பேக் இன் திஸ் வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போன வீடியோவில் இன்சர்ட் அப்படிங்கிற ஒரு கமெண்ட்டோட கம்ப்ளீட் பண்ணோம் கரெக்டாக. ஸோ இந்த வீடியோவில் இன்னும் எலாபரேட்டாக இன்சர்ட் அப்படின்னா என்ன, இன்சர்ட்டில் இன்னும் என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம வந்து மோங்கோ டிபியில் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லாத்தையுமே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இன்சர்ட் அப்படிங்கிற இந்த ஒரு மெத்தடை நீங்கள் கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்சர்ட்டில் நம்ம போன வீடியோவில் கம்ப்ளீட் பண்ணது பார்த்தோம் அப்படின்னா இன்சர்ட் 1. பட் இதை நம்ம வந்து லைவாக எந்த விதத்துலையும் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணல கரெக்டாக. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லைவா ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு டேட்டா பேஸ்ல நம்ம ஸ்டோர் பண்ணி டெஸ்ட் பண்ண போறோம். இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா தெரியும், ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு டேட்டா பேஸ் நான் கிரியேட் பண்ணிருக்கேன். இதுக்குள்ள 2 கலெக்ஷன்ஸ் இருக்கு. ஓகேவா? ஒன்னு ஸ்டூடெண்ட்ஸ், இன்னொன்னு போஸ்ட். இந்த போஸ்ட் அப்படிங்கிற கலெக்ஷன்ல நம்மளோட கிளாஸ்ல படிச்சுட்டு இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் இருக்கும். அதே மாதிரி நம்ம ஸ்டூடெண்ட் டேட்டால கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டாஸ் இருக்கும். ஓகேவா? இதுல நம்மளால அந்த இதுக்குள்ள இருக்கக்கூடிய டேட்டா சைஸை நம்மளால பார்த்துக்க முடியும். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா உள்ள வந்தீங்கன்னா நம்ம கொடுத்த டேட்டா என்னென்ன இருக்கோ அப்படிங்கிறத அதை லைவா நம்மளால பார்த்துக்க முடியும். ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்மளோட கமாண்ட் ப்ராம்ப்ட் வச்சு, அதாவது மோங்கோ ஷெல் அப்படின்னு நான் சொன்னேன்ல, ஸோ அதை யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த டேட்டாவை நம்ம இன்சர்ட் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இன்சர்ட் 1ல நம்ம ஒரு டேட்டா இன்சர்ட் பண்ணியிருக்கோம் கரெக்டா. ஸோ இது அப்படியே நம்ம இன்சர்ட் பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் நான் இதை வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா நான் இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இது எனக்கு பேஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் நான் என்டர் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அந்த போஸ்ட்ல கொண்டு போய் இந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணிடும். ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்க்கலாம் போஸ்ட்ல. ஜஸ்ட் இந்த போஸ்ட்ல பாருங்க, எனக்கு வந்து டேட்டா ஸ்டோர் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா தெரியும், எனக்கு ஸ்டூடெண்ட் டேட்டால நம்ம என்ன கொடுத்தோமோ அது அப்படியே வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து ஸ்டோர் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இங்க பாருங்க, நம்ம வந்து அங்க கொடுத்த எல்லா டீடைல்ஸும் அப்படியே இருக்கு. நியூஸ் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த டேக்ஸ்க்குள்ள நம்ம அரே கொடுத்தோம்ல, ஸோ அந்த அரேயை பாத்தீங்க அப்படின்னா 0 and 1 பாத்தீங்க அப்படின்னா இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்படிதான் பாத்தீங்கன்னா நம்ம லைவா ஒரு கமெண்ட் அதாவது இன்சர்ட் அப்படிங்கிற ஒரு கமெண்ட் யூஸ் பண்ணி நம்மளோட டேட்டா பேஸ்ல டேட்டாஸை ஸ்டோர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இங்க பாருங்க, இந்த 27th ஆகஸ்ட் அப்படிங்கிற டேட் இருக்கா. ஸோ இது நம்ம வந்து இங்கே மென்ஷன் பண்ணல, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஜஸ்ட் டேட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதுவே பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு என்ன டேட், அதுவும் பார்த்தீங்கன்னா எந்த கண்ட்ரியோட டேட் அப்படிங்கிறத அதுவே மென்ஷன் பண்ணிக்கும். ஓகேவா? ஜஸ்ட் வந்து நம்ம இதை கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஜஸ்ட் இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாலே நம்மளுக்கு போதும். அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்னும் அட்வான்ஸாக இதில் நம்ம என்ன கற்றுக்கலாம்னா இன்சர்ட் 1ல நம்ம எத்தனை டேட்டாஸ் வந்து இன்சர்ட் பண்ண முடியும். இன்சர்ட் 1ல ஒரே டேட்டா தான், அதாவது இப்போ ஒரு சிங்கிள் பர்சனோட டேட்டா நம்ம இன்சர்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா ஜஸ்ட் டேட்டா பேஸ்ல இன்சர்ட் 1 அப்படிங்கிறத மட்டும் கொடுத்தா போதும், நம்மளுக்கு வந்து ஒரு டேட்டா இன்சர்ட் பண்ணிக்க முடியும். இதே மல்டிபிள்ஸ் ஆஃப் டேட்டா இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இன்சர்ட் மெனி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு, இந்த மெத்தட் இருக்கு. ஓகேவா? இந்த மெத்தட் மூலியமா நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா இங்க பாருங்க, மல்டிபிள்ஸ் ஆஃப் டேட்டா ஸ்டோர் பண்ணிருக்காங்களா. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள்ஸ் ஆஃப் டேட்டாஸை நம்மளால ஸ்டோர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஜஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா நான் புதுசாக ஒரு கலெக்ஷன் கிரியேட் பண்ணலாம். ஓகேவா? மல்டிபிள் அப்படிங்கிற ஒரு கலெக்ஷன் கிரியேட் பண்றேன். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்சர்ட் மெனி அப்படின்னு நான் கொடுக்குறேன். இந்த மெனி அப்படிங்கிற இந்த ஒரு ஃபங்க்ஷன்ல நம்ம வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் டேட்டாஸை நம்ம வந்து கொடுக்க போறோம். ஓகேவா? ஸோ பட் நம்ம இப்படி கொடுத்தோம் அப்படின்னா அங்கிருந்து காப்பி பேஸ்ட் பண்ணும்போது நமக்கு எரர் வரும். ஸோ அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா நான் அங்கே இருக்கிற டேட்டாவை அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பேஸ்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜஸ்ட் வந்து இது அப்படியே என்டர் கொடுத்து பார்க்கலாம். ஓகே, இப்போ எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா 0 1 2 அப்படிங்கிற இந்த ஒரு டேட்டாவை 0 அண்ட் நெக்ஸ்ட் டேட்டா 1 அப்புறம் 2 அப்படின்னு நம்மளுக்கு எடுத்து சேவ் பண்ணிருச்சு. ஓகேவா? பட் நம்ம இப்போ போய் பார்க்கலாம் போஸ்ட்ல இருக்கா அப்படின்னு. ஜஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஜஸ்ட் இதை ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க, நம்ம கொடுத்த அந்த 3 டேட்டாஸும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே லோட் ஆயிருச்சு. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் வந்து இதை ரெஃப்ரெஷ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் ஏதாவது புதுசாக ஆட் ஆயிருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஷோ பண்ணும். ஓகேவா? பட் நம்ம இதை ரெஃப்ரெஷ் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா புதுசாக ஏதாவது டேட்டா ஆட் ஆயிருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஷோ பண்ணும். இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்ம 0 1 2 அப்படின்னு நம்ம கொடுத்துருந்தோம்ல, ஸோ அது எல்லாமே இங்கே ஷோ ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ நம்ம வந்து அங்கே என்ன கொடுத்தோம், அந்த இங்கே டேட்டா இருந்துச்சோ அது அப்படியே நம்மளுக்கு இங்கே மென்ஷன் ஆயிருக்கு. பட் இது வந்து ஆல்ரெடி இருந்த டேட்டா, ஸோ அதனால தான் ரெண்டுமே டூப்ளிகேட் ஆகிருந்த மாதிரி தெரியுது. 0 1 2 3 4. ஓகேவா? அந்த மாதிரி 4 டேட்டாஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்சர்ட் மெனி அப்படிங்கிற இந்த ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி மல்டிபிள்ஸ் ஆஃப் டேட்டாஸை நம்மளோட மோங்கோ டிபியில் இன்சர்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஜஸ்ட் நான் காப்பி பேஸ்ட் பண்ணேன். நீங்களும் பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி உங்களுக்கு என்ன டேட்டாஸ் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணி கொடுத்துக்கலாம். ஓகே, ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன். நம்ம இதை மட்டும் எலாபரேட்டாக பார்க்க மாட்டோமோ அப்படிங்கிட்ட கிடையாது. ஸோ கம்ப்ளீட்டாக எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு இதையுமே நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அதுக்கு தான் நான் இப்போ வந்து ஃபாஸ்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஜஸ்ட் வந்து பாருங்க, இதுதான் வந்து இதுக்கான ஒரு
அட்ரஸ். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஐடி அண்ட் இது ஒரு அட்ரஸ் 012 அப்படிங்கிறது நம்மளோட டேட்டா கொடுத்தோம்ல. ஸோ அது எல்லாத்தோட அட்ரஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஃபைண்ட். இது என்ன கமாண்ட் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து டேட்டா பேஸ்ல நிறைய விஷயங்கள் கொடுத்துருவோம் கரெக்டா? பட் அதுல வந்து நம்ம வந்து ஒரு டேட்டா ஃபைண்ட் பண்ணணும், இல்லாட்டி மல்டிபிள்ஸ் ஆஃப் டேட்டாஸ் ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம இந்த ஃபைண்ட் அப்படிங்கிற இந்த ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மெத்தட்ல பார்த்தீங்க அப்படின்னா 2 விஷயங்கள் இருக்கு. நம்ம இன்சர்ட்ல பார்த்த அதே மாதிரி தான் இன்சர்ட் ஒன், இன்சர்ட் மெனி அப்படின்னு இருந்துச்சுல. ஜஸ்ட் இங்க வந்து ஃபைண்ட் ஒன், ஃபைண்ட் அப்படிங்கிற மாதிரி. ஃபைண்ட் அப்படிங்கிறது ஃபைண்ட் மெனி மாதிரி. ஓகேவா? ஸோ அங்க இருக்கக்கூடிய எல்லா டேட்டா பேஸ்ல இருந்தும் ஒரு டேட்டாவை நம்ம வந்து எடுத்து வர முடியும். ஃபைண்ட் ஒன் அப்படின்னா ஒரே டேட்டா பேஸ்ல இருந்து நம்ம ஒரு விஷயத்தை எடுத்து வர முடியும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் திங் பாருங்க, ஜஸ்ட் இதை டிஸ்மிஸ் பண்ணிக்கலாம். ஸோ db.post.find அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னா, நம்ம கொடுத்த டேட்டா பேஸ்ல போஸ்ட் அப்படிங்கிற கலெக்ஷன்ல எனக்கு ஒரு டேட்டாவை நான் ஃபைண்ட் பண்ணணும். அதாவது எல்லா விஷயத்துல இருந்தும் எனக்கு அந்த டேட்டாவை ஃபைண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இங்க வந்தீங்க அப்படின்னா எனக்கு டிபியில கலெக்ஷன் நேம்ல எனக்கு வந்து ஒரே ஒரு டேட்டா செட்ல ஒரே ஒரு கலெக்ஷன்ல எனக்கு வந்து ஒரு டேட்டாவை ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்க அப்படின்னா 2 டிஃபரெண்ட் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி 2 டிஃபரெண்ட் விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதுக்கான லைவ் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா ஃபைண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா எல்லாத்துல இருந்தும் நம்மளுக்கு ஃபைண்ட் ஆகும். கரெக்டா? ஸோ இப்போ நம்ம வந்து இது கொடுத்து பார்க்கலாம். ஓகே, ஜஸ்ட் இதை காப்பி பண்ணிட்டு ஓகே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, கேட்டகரி அப்படிங்கிற செக்ஷன் வந்து இங்க இருக்கு. ஓகேவா? இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு கேட்டகரி இருக்கு. கரெக்ட்டா? ஸோ ஈவென்ட்ன்னு ஒரு கேட்டகரி இருக்கு. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, டெக்னாலஜின்னு ஒரு கேட்டகரி இருக்கு. அப்புறமும் ஈவென்ட்னு ஒரு கேட்டகரி இருக்கு. ஓகேவா? இங்க பார்த்தீங்க அப்படின்னா, நியூஸ்ன்னு ஒரு கேட்டகரி நம்ம ஆல்ரெடி செட் பண்ணிட்டோம். ஓகேவா? ஜஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு நான் என்டர் பண்றேன். இப்போ பாருங்க, எனக்கு எங்கெங்கெல்லாம் இந்த கேட்டகரியில நியூஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கோ, அது எல்லாத்தையுமே எனக்கு வந்து எடுத்து வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஓகேவா? நம்மளோட டேட்டா பேஸ்ல போய் பார்த்தோம் அப்படின்னா, 2 டேட்டா கலெக்ஷன்ஸ்ல நம்மளுக்கு வந்து 2 டேட்டா செட்ஸ்ல நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கேட்டகரியில நியூஸ்ன்னு இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் டேட்டா செட் எங்க இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இங்க பார்த்தீங்க அப்படின்னா, இதுல நியூஸ் இருக்கு. அண்ட் இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா நியூஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணதுல பார்த்தீங்க அப்படின்னா நியூஸ் இருக்கு. ஸோ அதை 2யுமே எடுத்துட்டு வந்து நம்மளுக்கு இங்க பிரிண்ட் பண்ணிருக்கு. ஓகேவா? ஸோ எந்த கேட்டகரியிலலாம் நம்மளுக்கு நியூஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கோ, ஸோ எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எடுத்து வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து அகைன் இன்னொரு விஷயம் பண்ணி பார்க்கலாம். ஸோ கேட்டகரியில எங்கெல்லாம் எனக்கு வந்து ஈவெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கோ, எனக்கு அதை எடுத்து வந்து பிரிண்ட் பண்ணு அப்படின்னு கொடுக்கலாம். ஜஸ்ட் வந்து ஓகே ஈவெண்ட். ஜஸ்ட் வந்து ஈவெண்ட் அப்படிங்கிறது எங்கெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இப்போ எடுத்து வந்து பிரிண்ட் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? ஜஸ்ட் நம்ம என்டர் பண்ணலாம். ஓகேவா? இப்போ பாருங்க, எங்கெல்லாம் நம்மளுக்கு வந்து ஈவெண்ட் இருக்கோ அது எல்லாத்தையுமே எடுத்து வந்திருக்கு. அதே மாதிரி பாருங்க, மற்றது டேட்டாஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா லைட்டா சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இங்க பாருங்க 4, 2 அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டைம் எல்லாமே ஒன்றா தான் இருக்கும். ஸோ இது வந்து செகண்ட் டைட்டில், இது ஃபோர்த் டைட்டில். ஓகேவா? ஸோ எங்கெல்லாம் நம்மளுக்கு ஈவெண்ட் இருக்கோ அதெல்லாம் எடுத்து வந்திருக்கு. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் நம்ம வந்து நியூஸ் கொடுத்தோமோ அதெல்லாம் எடுத்து ஓகேவா? இந்த மாதிரி தான் ஒரு டேட்டா பேஸ். இது வந்து நம்மளுக்கு சிம்பிளா இருக்கிறதுனால ஒன்றும் தெரியல. ஓகேவா? இதே பெரிய டேட்டா பேஸா இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஒரு டேட்டாவை ஃபைண்ட் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். இது நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோம், ஒரு டேட்டா பேஸ்ல ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மணி ஆட் பண்றோம், இல்லாட்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்டோட கோர்ஸ் ஆட் பண்றோம் அப்படின்னா நம்ம அதுல ஏதாவது தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா, அல்லது இந்த ஸ்டூடெண்டோட ஸ்டார்டிங் டேட், எண்டிங் டேட் இது மாதிரி எதுலயா ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா ஜஸ்ட் அதை வந்து ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணி நம்ம வந்து அதை சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபைனலா நான் ஒரு சின்ன ஒரு பெரிய கோட் காட்டுறேன். ஓகேவா? அது என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு பெரிய ஸ்டூடெண்ட் ஒரு சிங்கிள் ஸ்டூடெண்டோட டேட்டா எப்படிலாம் கலெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லாமே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நான் சொன்ன அந்த ஒரு விஷயம். ஓகேவா? என்ன அப்படின்னா, ஒரு ஸ்டூடெண்டோட டேட்டா இப்போ ஒரு சிங்கிள் ஸ்டூடெண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா என்ன மாதிரியான டேட்டாஸ்லாம் நம்மளால கலெக்ட் பண்ண முடியும், அதே மாதிரி அதை வந்து எந்த அளவுக்கு அது வந்து ஆர்கனைஸ்டா இருக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, இது ஒரு டேட்டா. ஓகேவா? இதுக்குள்ள தான் எல்லா டேட்டாஸும் இருக்கும் மொத்தமா. ஓகேவா? ஸோ இதுக்குள்ள பாருங்க, நம்மளுக்கு வந்து ஒரு செட் இருக்கு. இதுல என்ன இருக்கு அப்படின்னா அந்த ஸ்டூடெண்டோட டீடைல்ஸ் எல்லாமே இருக்கு. பட் இங்க பாருங்க, அட்ரஸ் அப்படிங்கிற இந்த ஒரு செட்டுக்குள்ள நம்மளுக்கு இன்னொரு செட் இருக்கு. ஓகேவா? இது என்ன அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்டோட அட்ரஸ், அந்த ஏரியாவோட பின், அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அது என்ன சிட்டி, அது என்ன ஸ்டேட், அப்புறம் பாத்தீங்கன்னா கண்ட்ரி, இந்த மாதிரி எல்லாமே ஒரு அட்ரஸ் அப்படிங்கிற ஒரு ஃபீல்டுக்குள்ள நம்மளுக்கு வந்து இன்சர்ட் பண்ணிருக்காங்க. இப்படி பண்ண முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்த ஆப்ஷன் வந்து நம்மளோட மோங்கோ டிபில இருக்கு. ஸோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் ஃபீல்டை நம்ம வந்து உள்ள கிரியேட் பண்ணிட்டே போக முடியும். ஸோ இது வந்து பெரிய அட்வான்டேஜ். ஓகேவா? ஸோ இங்க பாருங்க, மார்க் அப்படிங்கிற இன்னொரு ஃபீல்டு கிரியேட் பண்ணி இந்த மார்க்குள்ள ஒரு அரே கிரியேட் பண்ணி இதுக்குள்ள பாருங்க நம்மளுக்கு நிறைய சப்ஜெக்ட், டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட் வச்சிருக்காங்க. ஸோ இதை நம்ம எங்க பண்ணோம் அப்படின்னா இங்க பாருங்க. ஸோ நம்ம வந்து ஒரு அரே கிரியேட் பண்ணி இதுக்குள்ள மல்டிபிள்ஸ் ஆஃப் டேட்டாஸ் வச்சோமா, ஸோ இதே கான்செப்ட் அவங்க வந்து இங்க யூஸ் பண்ணிருக்காங்க, மார்க் அப்படிங்கறத யூஸ் பண்ணி. ஓகேவா? டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். அதனால பாத்தீங்கன்னா ஒரு அரே யூஸ் பண்ணி நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸை கொண்டு வந்து டிஃப்ரெண்ட் மார்க்ஸ் டீடைல்ஸை நம்மளுக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்புறம் பாருங்க அட்டெண்டன்ஸ்.
ஓகேவா? ஒவ்வொரு டேட் இருக்கும். ஒரு நாள் பிரசென்ட்டா இருக்கலாம், ஒரு நாள் ஆப்சென்ட்டா இருக்கலாம். இந்த மாரி ஒவ்வொரு நாளுக்குள்ள டேட்டாஸையும் ஒரு செட் ஆஃப் அரேக்குள்ள, அதாவது அந்த அரேயோட நேம் வந்து அட்டெண்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு டேட்டால நம்மளுக்கு ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. நம்ம இப்ப என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இப்போ ஒரு ஸ்டூடண்ட் இருக்காரு. ஜஸ்ட் வந்து இங்க இருக்கக்கூடிய ஜான் அப்படின்னு வச்சுக்கலாம். ஜான் வந்து எனக்கு என்னைக்கு பிரசென்ட் ஆயிருக்காரு. இப்போ டீடைல்ஸ் வந்து ஜான் வந்து 22 வந்து காலேஜ் வரல அப்படின்னு வச்சுப்போமே. ஸோ அந்த டேட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஜான் காலேஜ் வந்திருக்காரா இல்லையா அப்படிங்கிறத இந்த டேட்டா பேஸ் மூலியமா நான் செக் பண்ணோம் அப்படின்னா, நம்ம ஜஸ்ட் ஜான் அந்த நேம், அப்புறம் அந்த பெர்சனோட நேம், அப்புறம் அந்த அட்டெண்டன்ட் டீடைல்ஸ்ல அந்த டேட்ல பிரசென்ட்டா அப்படிங்கிறத ஜஸ்ட் செக் பண்ணோம் அப்படின்னா, ஃபைண்ட் அப்படிங்கிற இந்த கமாண்ட் யூஸ் பண்ணுவோம்ல. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னா, நம்மளுக்கு அந்த டேட்ல ஆப்சென்ட்டா, பிரசென்ட் அப்படிங்கிற மாரி மல்டிபிள்ஸ், ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான். இதே மாரி நம்ம நெறைய டேட்டாஸ நம்மளால எடுக்க முடியும். ஓகேவா? ஜஸ்ட் சிம்பிள் எக்ஸாம்பிளா நான் சொல்றேன். ஸோ இதே மாரி பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களோட கார்டியன் டீடைல்ஸ், அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு எமர்ஜென்சி ஃபோன் நம்பர்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா, நோட்ஸ். ஓகேவா? இவங்கள பத்தி நம்ம இன்கேஸ் ஒரு புது டீச்சர் வராங்க அப்படின்னா, ஜஸ்ட் நம்ம நம்ம ஊர்ல எப்படின்னா ஸ்ட்ரைட்டா இன்டராக்ட் பண்ணுவாங்க. பட் ஃபாரின்லாம் அப்படி இருக்காது. ஓகேவா? அந்த ஸ்டூடெண்ட்ட பத்தி ஆல்ரெடி கொஞ்சம் டீடைல்ஸ் தெரிஞ்சுட்டு தான் வருவாங்க கரெக்ட்டா. ஸோ அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஸ்டூடெண்ட்ட பத்தின ஒரு சில நோட்ஸ் வந்து இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் நம்மளுமே பண்ண முடியும். ஓகேவா? ஜஸ்ட் வந்து நம்ம கிளாஸ்ல ஒவ்வொரு பையங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத ஜஸ்ட் இந்த மாரி நோட்ஸ்ல நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இதுதான் வந்து இன்னைக்கான கான்செப்ட். ஸோ நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ வந்து இன்சர்ட் அப்படிங்கிறது என்ன பண்ணுது? இன்சர்ட்ல எந்த மாரியான மெத்தட்ஸ் இருக்கு? ஒன், அப்புறம் மெனி, இந்த மாரி நம்ம எல்லாமே பார்த்தோம். அதே மாரி பார்த்தீங்க அப்படின்னா, ஃபைண்டுங்கிற ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ அந்த ஃபைண்ட் மெத்தட்ல சிம்பிள் ஃபைண்ட், அதே மாரி ஃபைண்ட் ஒன் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இந்த மாரி நெறைய விஷயங்கள் பார்த்தோம். கரெக்ட்டா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோல இன்னும் இந்த MongoDBல என்னெல்லாம் கத்துக்கணும் அண்ட் இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் லைவ் எக்ஸாம்பிளோட உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன். ஸோ இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஃபைனலா நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அண்ட் புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ புரிஞ்சுது அப்படின்னா ஜஸ்ட் ஒரு தம்ஸ் அப் அண்ட் வந்து நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகேவா? ஸோ ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். பாய்.